ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமோரி டிசைனர். இன்றைக்கி என்ன நியூ ஸ்டிச்சிங் பார்த்தலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் பீட்ஸ் ஒர்க்கை வச்சு எப்படி ஒரு ஷேப் ஷார்ப்னஸ் கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோவை ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் ஈஸியாக கற்றுக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப் அண்ட் ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நான் எப்படி ஷேப்பில் பீட்ஸ் ஒர்க் வச்சு பண்ணணுன்றது சொல்கிறேன். இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயுமே ஒரு சின்ன லாக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் மெத்தட் அதே மாதிரி ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பீடாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும், கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த ஒரு லைனில் இப்போ நான் இங்கே ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதை எப்படி நான் ஆப்போசிட் சைடில் நான் கொண்டு போகிறேன். நீங்கள் அப்படியே டேரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வராது. ஸோ இதுதான் இதில் உள்ள ட்ரிக்ஸு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் எங்கே முடிச்சிங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சின்ன லாக் போடணும். இங்கே பாருங்கள், நான் வெளி சைடில் ஒரு லாக் போடுறேன், மறுபடியும் உள் சைடில் ஒரு லாக் போடுறேன். அந்த பீட்ஸ் பக்கத்தில் வெளி சைடில் ஒரு லாக்கு, உள் சைடில் ஒரு லாக் போடுறேன். லாக் போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் பீட்ஸ் வச்சு கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். இப்போ நான் வெளி சைடில் லாக் போட்டு நான் அப்படியே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உள் சைடில் கண்டிப்பாக லாக் போடணுன்னா கண்டிப்பாக போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் போட்டுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வரும், கரெக்டான ஷேப்பில் வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போ நான் பாருங்கள், நான் வெளி சைடு போட்ட லாக்கும் தெரியல, உள் சைடு போட்ட லாக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேப் இல்லாமல் போட்டிங்கன்னா தான் பார்க்க பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் கேப் தெரிஞ்ச மாதிரி போட்டிங்கன்னா நீங்கள் போட்டுற லாக் கண்டிப்பாக தெரியும். ஸோ நீங்கள் உள் சைடு வெளி சைடு போடுற லாக் தெரியாத அளவுக்கு குட்டியாக போடணும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் ஒரு லாக் போடுறேன். மறுபடியும் உள்ளே ஒரு வெளியே ஒரு லாக், உள்ளே ஒரு லாக் போடுறேன். பார்த்தீங்களா? அந்த கோட்டுக்குள்ளேயே நான் லாக் போடுறேன். போட்டுட்டு தென் அகெயின் மறுபடியும் பீட்ஸ் ஒர்க்கு வச்சு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறேன் பார்த்தா சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நைலான் த்ரெட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 or 3 டைம்ஸ் கிட்ட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவராவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்க பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பீட்ஸ்க்குள்ளேயே தான் நான் இப்போ எடுத்துகிட்டு பீட்ஸை ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணிட்டு நான் லாக் எப்படி போகிறேன் பாருங்கள். அந்த பீட்ஸுக்கு உள்ளே நான் அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே லாக் போடுறேன். இப்போ பார்த்தீங்களா, ஷேப் கரெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே வெளியே லாக் போட்டிருந்தீங்கன்னா அது ஷேப் கரெக்டாக வராது. இங்கே 2 பீடு மேலே ஒரு பீட் தனியாக வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராது. அதனால் நீங்கள் இப்படி உள்ளே கொடுத்து லாக் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ ரவுண்ட் ஷேப் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்னால் அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளேயே நீங்கள் பீட்ஸை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாலே பர்ஃபெக்டாக வந்துடும். இதில் ரவுண்ட் ஷேப் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வருது. அந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் எந்த ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணும், எப்படி வேணும், ஒரு ஃப்ளவரோ சரி, ஒரு லீஃபோ சரி, எது வேணும் போட போகிறீங்களோ அதை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபினிஷிங் எல்லாத்துலேயும் கரெக்டாக வரும். நீங்கள் அப்படியே இல்லை, நான் ட்ரா பண்ணாமல் நீங்கள் போடுவீங்கன்னா ஒரு பக்கம் கண்டிப்பாக ஒரு சின்னதாகவும் ஒரு பக்கம் பெருசாகவும் அந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயுமே எல்லாமே ட்ரா பண்ணிவிட்டு போட கற்றுக்கணும். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னும் போது இல்லை, எனக்கு கண்டிப்பாக நான் ட்ரா பண்ணாமல் எனக்கு இவ்வளோ பீட்ஸ் தான் போடணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் அடுத்து ஸ்கொயர் ஷேப் போகிறேன். ஸ்கொயர் ஷேப்பும் சேம் மெத்தட் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு குட்டி லாக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எந்த எடுத்தாலுமே சின்ன லாக் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நான் 2 பீடாக நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த லைனில் ஃபினிஷிங் என்ன பண்ண போகிறேன், ஆப்போசிட்டில் போயிட்டு ஒரு சின்ன லாக் போடுறேன். அப்படியே எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு, அந்த ட்ரையாங்கிளில் போடும்போது நீங்கள் அப்படியும் கண்டினியூ பண்ணலாம், இல்லை உள்ளே ஒரு சின்னதாக
வெளியே நீங்கள் எப்படி ஸ்டிச் போடுறீங்களோ அதே மாதிரி அந்த லைன்லேயும் வந்து உள்ள ஒரு குட்டி லாக் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னேன். ஸோ ரெண்டுமே சேம் மெத்தடு தான். நீங்கள் இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம். நான் உங்களுக்கு இதில் காட்டணுன்றதுக்காக தான் நான் இதில் வந்து லாக் போடாமல் போட்டேன். பாருங்கள் அதுலேயும் வந்து கரெக்டாக ஃபினிஷிங் வரும். இல்லை எனக்கு கரெக்டாக வரலை நான் அப்படி பண்ணும்போது அப்படின்னும் போது நீங்கள் உள்ளே சின்னதாக லாக் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் வெளியே ஒரு லாக்கு உள்ளே ஒரு லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இதுலேயும் அதே மாதிரி ஃபினிஷிங் தான் வரும். ஸோ நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். இப்படி தான் போடணும் அப்படின்னு கிடையாது. ரெண்டு மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் ஃபினிஷிங் கரெக்டாக வருதோ நீங்கள் அதை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்ட்டு. நான் இதை ஷார்ட் வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எப்பயுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமக்கு ஒரு விஷயம் வந்து எடுத்தோடனே எதையுமே ஈஸியாக கற்றுக்க முடியாது. கற்றுக்கணுன்ற ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் போட்டு எனக்கு வரல அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் இதில் ஃபினிஷிங்லேயும் என்ன பண்ணுறேன், அந்த ட்ரையாங்கிளை நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம பீட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீட்ஸுக்கு ஃபஸ்ட்டு பீடுக்கும் செகண்ட் பீடுக்கும் நடுவில் நான் வந்து லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் பாருங்கள் ஷேப் கரெக்டாக வருது. இப்போ நான் உங்களுக்கு திலகம் ஷேப்பில் எப்படி போடணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ திலகம் ஷேப் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் எப்படி போடணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதுலேயும் அதே மாதிரி எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த ஷார்ப்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 சுகர் பீடாக கொடுத்துட்டு வரும். இப்போ ஃபினிஷிங்கில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃப்ரேமில் இருக்க கிளாத்து வந்து எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் ஈஸியாக வந்து பீட்ஸ் வந்து அந்த நீடலையும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுற த்ரெட்டையும் சரி ஈஸியாக வந்து குத்தி எடுக்கலாம். நீங்கள் லூஸாக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் ஃபினிஷிங் நான் எப்படி பண்ணுறேன். இப்போ நம்ம மற்றதில் எப்படி பண்ணோம், நான் பீட்ஸ்குள்ளே கொடுத்து பண்ணேன்னா அப்படியும் பண்ணலாம். இதை பாருங்கள் நான் லாஸ்ட்டாக ஒரு பீட் கொடுத்து அந்த பீடை அங்கே பாருங்கள் அந்த பீட் மேலே இழுத்து வச்சுட்டு நான் லாக் கொடுக்குறேன். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் வந்து அந்த ஆல்ரெடி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த பீட்குள்ளேயே கொடுக்குறதா இருந்தாலும் வந்து நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.